புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது செய்தி அலசல். நான் உங்கள் ரமேஷ் பாபு. கூட்டணி கணக்குகளில் எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் பிளான் போடுறாரா இல்லை தடுமாறுகிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் இயக்கம், அது ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சிக்கு இன்றைக்கு இவ்வளவு சோதனை வந்திருக்குது அப்படின்னா அதில் மாபெரும் இரு தலைவர்கள் மறைந்தது தான் முக்கிய காரணம். அதன் பிறகு அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள், ஒரு வலிமையான தலைவர்கள் வருவார்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி, தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பம், நிர்வாகிகள் மத்தியில் ஒரு சலசலப்பு. இதுதான் அதிமுகவில் தற்போதைய நிலையாக பார்க்க முடிகிறது. 42% வாக்குகள் இருந்த அதிமுகவிற்கு இன்று 20%, 22%, 25%ங்கிற அளவில் குறைந்து பின்தங்கி இருக்கக்கூடிய, பின்னோக்கி வரக்கூடிய ஒரு சூழல் அதிமுகவுக்கு இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு அதிமுக எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நம்மளால யூகிக்க முடிகிறது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் ஏராளமாக இருக்கும். கூட்டணி நிலைப்பாடு குறித்து எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவை எடுக்க முடியுமா, அல்லது எந்தெந்த கட்சிகளை தன் கூட்டணிக்குள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாஸ்டர் பிளான், எடப்பாடி போடக்கூடிய அந்த கூட்டணி கணக்கு பலிக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்தில் ஒரு மாபெரும் இயக்கமாக, மாபெரும் கட்சியாக இருந்த அதிமுகவிற்கு இப்படிப்பட்ட பின்னடைவு எதற்காக வந்தது? தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பம், கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதாவது அடுத்த கட்ட தலைவர்களோ இல்லை முக்கிய தலைவர்களோ கட்சியிலிருந்து நீக்கியதோ இல்லை கட்சியிலிருந்து விலகியது தான் அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவா? தொண்டர்கள் மத்தியில் ஒரு 2ஆக 3ஆக பிரிவுகளாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஒரு பக்கமும், ஓபன்னீர்செல்வம் தரப்புல ஒரு பக்கமும், டிடிவிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பக்கமும், இப்படி அதிமுகவினுடைய ஒரு தாய் கழகமான அதிமுகவினுடைய தொண்டர்கள் பிரிந்து ஓபன்னீர்செல்வம் பக்கம் தரப்புல ஒரு கொஞ்சம் தொண்டர்கள், எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள், இப்படின்னு சசிகலா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள்லாம் பிரிந்து இருக்கிறதா அதிமுகவுக்கு ஒரு பலவீனமாக போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. பாஜக அதிமுக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல எப்படியாவது அந்த 8% வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய சீமானவர்களை பாஜக அதிமுக கூட்டணியில் கொண்டு வருவதற்கு பல்வேறு கட்ட தீவிர முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இருக்கிறார். காரணம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள், அதாவது தமிழகத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. சீமான் அவர்கள் எதிர்பார்த்த அந்த விவசாய சின்னமும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. 8.8% மேல் வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நிச்சயமாக தன்னுடைய வாக்குகளை உயர்த்துவார். என சீமான் அவர்களுக்கு, தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் அவர்களுக்கு ஏராளமான தொண்டர்கள் படை அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் சீமானுடைய பேச்சுக்கும் சீமானுடைய புள்ளி விவரங்களுக்கும் செவிமடுத்து அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு பல இளைஞர்கள் பின்னாடி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல்ல ஏற்கனவே 8% வாக்குகளை பெற்று ஒரு மாநில அந்தஸ்து கட்சியாக வளர்ந்திருக்கக்கூடிய சீமான் அவர்கள் 2026 இன்னும் மேலும் மேலும் தன் வாக்குகளை உயர்த்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எடப்பாடி பழனிசாமி சீமான் அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகளில் எவ்வளவு இறங்கணுமோ அவ்வளவு இறங்கி அடிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய மாஸ்டர் பிளான் இந்த முறை பலிக்குமா? ஏன்னா இந்த முறை அப்படிங்கிறது ஏன் அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா, சீமானை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல்களில் எப்பவுமே எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று தான் 8% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். எந்த கட்சியுடன் உதவியோடு, எந்த கட்சியோட கூட்டணியோட அவருடைய ஆதரவோட இந்த 8% வாக்குகளை சீமான் அவர்கள் பெறவில்லை. தனித்துவமாக தனியாக நின்று பதித்து 8% வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் இந்த தேர்தலில், வருகிற தேர்தலில் 2026 கூட்டணி அமைத்து விடுவாரா, அப்படி சாதாரணமா வந்து விடுவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல இருக்கு. ஆனால் மாற்றத்திற்கும் உட்பட்டதாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. சீமான் அவர்கள் இந்த முறை தனியாக நின்றால் சட்டமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய வாய்ப்புகள், இந்த முறை வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றால் மட்டும் போதுமா? ஆட்சியில் வர வேண்டாமா? ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டாமா? சீமான் அவர்களோ மற்ற உறுப்பினர்களோ வேட்பாளர்களோ சட்டமன்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சீமான் மத்தியிலையும் தற்போது அதிக அளவில் இருக்கு. எந்த வெற்றி கூட்டணியில் இணைந்தால் நம்ம ஆட்சி அதிகாரத்திற்கு வரலாங்கிறதா சீமானுடைய, அதாவது கூட்டணியில் இணைந்தால் மட்டும் கிடையாது,
தனியாகவே இருந்து 8% வாக்கு பெற்ற சீமான் அவர்கள் அடுத்தடுத்த வாக்கு சதவீதம் உயர்த்தி கொண்டே வந்தாலும் கூட ஆட்சி பிடிக்கிறதுங்கிறதுல மிகப்பெரிய கடினமான ஒரு சூழல் இருக்கும். ஆனால் கூட்டணி வருகின்ற போது, அதாவது எடப்பாடி பழனிசாமி சீமான் அவர்களை எதிர்பார்க்கிறார். அந்த 8% வாக்குகளை பெற்றால் நமக்கு ஏற்கனவே 25 இருக்கு, 26 இருக்கு, இன்னும் 8 கூட்டிங்கன்னா 30க்கு மேலே தாண்டிடும். பாஜக கூட்டணி இருக்கு, தேமுதிகவையும் நம்ம கொண்டு வரதுக்கு வாய்ப்புகளை முயற்சி பண்றோம், பாமகவையும் இணைப்பதற்கு முயற்சி பண்றோம். இப்படி வருகின்ற போது ஒரு 8, 12, இன்னொரு 7 இப்படின்னு பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு 15 இப்படின்னு கணக்கு போட்டால் கூட ஒரு 40 தாண்டும் 50 தாண்டுங்கிற புள்ளி விவரத்தோடு தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் நகர்வாக இருக்கிறது. இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணி கணக்கு எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய இந்த கணக்கு பலிக்குமா, நெருக்கடியான ஒரு சூழலை உருவாக்குமா, இதற்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளோட தான் அடுத்த கட்ட கூட்டணி கணக்குகள் போய்கிட்டு இருக்கு. ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் நின்று ஓ பன்னீர்செல்வத்திற்கு 3,42,000 வாக்குகளை பெற்று 2வது இடத்திற்கு வந்தார் ஓ பன்னீர்செல்வம். அதுவே அவருக்கு வெற்றி வாய்ப்பு தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கு நின்ற அதிமுக வேட்பாளரை பின்னுக்கு தள்ளி தோற்கடித்து 2வது இடத்திற்கு வந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுக தொண்டர்களுடைய செல்வாக்கு அவர்களுக்கு இருக்குங்கிற நிரூபித்து விட்டார். இப்படி இருக்கிற சூழலில் அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட்டால் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடி இவர்களுடைய வாக்குகளும் ஒட்டுமொத்தமாக இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாக்குகள் எல்லாம் நமக்கு வேண்டுமா வேண்டாமா, இவர்கள் இல்லைன்னா கூட என்னால் வெற்றி பெற முடியும், மற்ற கட்சிகளை இணைத்து நான் வெற்றி பெற முடியுங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய சேலஞ்சாக இருக்கிறது. இந்த 2026 யார் கேம் சேஞ்சராக இருக்க போகிறார்கள், யாரை வைத்து இந்த தேர்தல் கேம் சேஞ்சாக மாறி எந்த கட்சி எந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்குங்கிறதுல பல்வேறு ட்விஸ்ட்டுகள் இங்கே இருக்குது. கூட்டணி நிலைப்பாடு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணியில் இணையும் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் 8% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய சீமான் அவர்களை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் வீசிய வலையில் சீமான் அவர்கள் சிக்குவாரா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடந்த தேர்தல்களில் சீமான் அவர்கள் தனித்து நின்று போட்டியிட்டு இன்னைக்கு 8% வாக்குகளை பெற்று சாதனை படைத்திருக்கக்கூடிய சீமான் அவர்கள் எளிதாக அதிமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கக்கூடிய அந்த வலையில சிக்குவாரா, அப்படி கூட்டணியில் இணைவாரா, அதற்கு வாய்ப்புகள் இருக்கா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.